ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி ஈஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி, அதுக்கு தகுந்த மாதிரி 2 வெல்லத்தை வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் துண்டுகள், தேங்காய் பால் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு எம்டி சட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து அதை வாஷ் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு 2 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இருங்க, நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இருங்க, நான் வீடியோவில் காட்டுறேன் ஜவ்வரிசி வந்து எப்படி பொரிஞ்சு, அதாவது பட்டு பட்டுன்னு வெடிக்குதுன்னு பாருங்கள். இந்தளவு ஜவ்வரிசியில் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு பருப்பு வேகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2த்தையும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இருங்க, நான் காட்டுறேன். இந்தளவு நல்லா கொதிக்கட்டும், அதாவது வெந்து வரட்டும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம RKG நெய் தான் ஆட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் எந்த நெய் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துண்டுகள் வச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு, திராட்சை இருக்கு இல்லையா, அதையும் அது மேலே போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த நெய்யோடு அந்த வறுக்கும் போது அந்த ஸ்மெல் வந்துட்டு ரொம்பவே செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். பாருங்கள், இந்தளவு பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த பாசி பருப்பும் அந்த ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இதே நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை வந்து இந்த மாதிரி நல்லா வடிகட்டி அதில் ஊற்றிக்கோங்க. வெல்லம் ஊற்றினோன்னு கலரே ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்தளவு நல்லா கொதித்து வரட்டும். குக்கரில் செய்ய வேணாம் அப்படிங்கிறனால தான் நான் இதில் செஞ்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த பாசிப்பருப்பு, அந்த ஜவ்வரிசி எல்லாமே வந்து வாயில் தென்படும், நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் வந்து. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க முந்திரி, திராட்சை இருக்குது இல்லையா, அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு அதாவது வீடியோவில் காட்டும் போதே தெரியும், ரொம்பவே திக்னஸ்ஸாக இருக்கும். அந்த பாசிப்பருப்பு, அந்த ஜவ்வரிசிலாம் உங்களுக்கு கண்ணில் தென்படும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது அந்த சுவை வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.